வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம அப்பம் செய்ய போகிறோம். இது ரொம்ப சாஃப்டானது, ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நினச்ச உடனே செஞ்சிடலாங்க. இந்த அப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஈஸியான அப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம அப்பம் செய்யறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு வெல்லம் போட்டுக்கணுங்க. அதே கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். நல்லா எல்லாம் கரைஞ்ச பிறகு ஒரு கொதி வரும். கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சது அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டி நம்ம இதை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ 1 கப் அளவு வெள்ளை தண்ணி சேர்த்து கலந்துருக்கோம். திக்காக இருக்குது பாருங்கள். அதனால் இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்து நான் கலந்து விட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பதமாக கரெக்டாக எடுத்துக்கணும். ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் மாவு வேகாது, தண்ணியாக இருந்தாலும் நல்லா வராது, பிரிஞ்சு போயிடும். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் தண்ணியை பார்த்து கலந்து இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஏலக்காயை தட்டி இதில் நான் சேர்த்து நல்லா கலந்து வச்சு இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 hour வச்சிட்ட பிறகு நான் அப்பம் செய்ய போகிறேன். பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா செட் ஆகிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் 1/2 hour வெயிட் பண்ணி அப்பம் செய்யாமல் நேரடியாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம சமையல் சோடா எதுவும் சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ நல்லா வரப்போகுது பாருங்கள். வாங்க நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேங்க. மீடியம் ஹீட்டில் தான் வச்சுக்கணும். ஹையாக வச்சா தீஞ்சு போயிடும். இப்போ எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு குழி கரண்டி அளவு மாவு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரே மாதிரி ஊற்றி எடுத்துடணும். அதில் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இப்போது அது மேலே நம்ம எண்ணெயை தெளித்து விடணும். நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். எவ்வளோ நல்லா பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக இதை செய்யணும். இப்போ இன்னொன்று எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒன்று வெந்த பிறகு தான் இன்னொரு கரண்டியில் நம்ம எடுத்து அதை ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ நல்ல கலராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு நாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. இந்த மாதிரி நாம் எல்லா மாவையும் எல்லா அப்பங்களும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா அப்பமும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் சும்மா தான் டச் பண்ணேன். நான் எவ்வளோ நல்லா சாஃப்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ரொம்ப நல்லா வருங்க. நம்ம சமையல் சோடாலாம் சேர்க்க வேண்டியதில்லை. அடி கனமான பாத்திரத்தில் நம்ம இந்த அப்பம் சுட்டு எடுத்தோன்னா இதே மாதிரி நல்லா வெந்து நல்ல கலராக அழகாக வருங்க. ஒன்று கூட தீயாமல். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1/2 ஸ்பூன் நம்ம நெய் விடுறதுனால நல்லா வாசமாக நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த அப்பம் செஞ்சு நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.